6. வல்லபம் ஒன்று அறியேன் சிறியேன் மலரடி செம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன். பசும் பொன் பொறுப்பு சேர்ந்து படிக்கும்போது பசும் பொறுப்பு அப்படி மாறிடும். வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. வல்லப அப்படிங்கிற சமஸ்கிருதத்துக்கு பொதுவா சக்தி, துணை, தேவி அந்த மாதிரி அர்த்தம் உண்டு. பொதுவான அர்த்தம் அதுதான். ஆனா இங்க தமிழ்ல, சம்ஸ்கிருதத்துல அதான் அர்த்தம். தமிழ்ல அந்த அர்த்தத்துல பயன்படுத்தல. வலிமை அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தி இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கலாம். ஸ்தோத்திரம் அப்படிங்கிற சமஸ்கிருதம் தமிழ்ல தோத்திரமா மாறி இருக்கு. அனசூயா. வல்லபமொன்றறியேன் சிறியேன் நின் மலரடிச்சம். வல்லபமொன்றறியேன் சிறியேன் நின் மலரடிசெம். வல்லபமொன்றறியேன் சிறியேன் நின் மலரடிசெம். பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் பொறுப்பு. பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் பொறுப்பு. பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் பொறுப்பு. வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த. வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த. வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த. சொல்லவமாயினும் நின்றிரு நாமங்கள் தோத்திரமே. சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. பொதுவா நம்ம பல தடவை படிச்சாச்சு. திரிபுரம் கதையிலையும் கேள்விப்படுறோம். சிவபெருமானும் வில்லு பயன்படுத்தி இருக்கார். சிவதனுஷதான் ராமர் சீதையை திருமணம் பண்றதுக்கு முன்ன முறிக்கிறார். இப்படி பல இடங்கள்ல சிவபெருமானும் வில்லும் குறிப்பு வருது. ஆனா யாருமே சிவபெருமான வில்லோட படம் வரையலன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் பார்த்த ஞாபகம் இல்ல. ராமர் அப்படின்னா வில்லோட இருப்பார், கிருஷ்ணர் அப்படின்னா சக்கரத்தோட இருப்பார், சிவபெருமான் அப்படின்னா சூலாயுதத்தோட இருப்பார். அவரை வில்லோட கூட வரையலாம், ஓவியர்கள் முயற்சி பண்ணலாம். சிவா. குருஜி, சிவபெருமான் வில்லு தனுசு அவர் யூஸ் பண்ணாதான் இருக்கா குருஜி? அவரு அர்ஜுனனுக்கு தான் சிவதனுசு கொடுத்து அர்ஜுனனுக்காக கொடுத்துதான் சொல்லுவாங்க. அவர் யூஸ் பண்ணிருக்காரா? ஆமா, அது இன்னொரு கதை.
சிவபெருமான் வந்து அர்ஜுனனு கூட வில்லு வச்சு சண்டையை போட்டார். அதுதான் இங்க திருப்பன்னிக்கோட சிவாலயம், 12 சிவாலயத்துல ஒண்ணு, அங்க கதை அதுதான். வேடனாக சிவபெருமான் வந்து அர்ஜுனனோட சண்டை போட்டது. சிவனுடைய வில்லுக்கு பேரு பினாகம், பினாகபாணி அப்படிங்கிற பேர் அவருக்கு. விஷ்ணு வந்து ஷார்ங்கபாணி, சிவபெருமான் பினாகபாணி, அர்ஜுனன் காண்டீவபாணி, ராமர் வந்து கோதண்டபாணி. சிவதனுஷு விஷ்ணு தனுஷுன்னு 2 இருந்ததுன்னும் பரசுராமர் ராமர் கிட்ட வந்து அது ரொம்ப பழசு, இத்து போனது, பல பேரு அது யூஸ் பண்ணி அதுக்கு வயசாகி போச்சு, என்கிட்ட ஃப்ரெஷ்ஷா விஷ்ணு தனுஷு இருக்கு, இதுல நீ நாணயத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ராமர் கிட்ட வந்ததாகவும், ராமர் நாணயத்தை அவரை கர்வபங்கம் செய்ததாகவும் அது ராமாயணத்துல வருது. சிவபெருமானுடைய பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்துல இது வரும்னு நினைக்கிறேன். பினாகஹஸ்தாய அப்படிங்கிற மாதிரி வரும். பினாக பானையே நமக 108லயும் வருதுன்னு நினைக்கிறேன். அதனால என்னவோ ஓவியம் வரைகிறவங்கள வில்லோட சிவபெருமான சித்தரிக்கிறதுக்கு மனசு வரல போல, அதனால யாரும் சித்தரிக்கிறது போல, நம்ம அவங்களுக்கு எடுத்து கொடுப்போம். ஷீபா. வல்லபமொன்றறியேன் சிறியேன் நின் மலரடிச்சம், பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் பொற்பொறுப்பு, வில்லவர் தம்முடன் வீட்டிருப்பாய் வினையேன் தொடுத்த, சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. உஷா. வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடிச்சம், பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் பொற்பொறுப்பு, வில்லவர் தம்முடன் வீட்டிருப்பாய் வினையேன் தொடுத்த, சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. உஷா பேர சொன்னோன்னு ஒரு கதை ஞாபகம் வருது. நான் நினைக்கிறேன் கிருஷ்ணனுக்கு பையனோ பேரனோ உஷான்னு ஒரு பொண்ணை கட்டிக்குவார். அவங்க அப்பா ஒரு சிவபக்தன், ஆனா அசுரன். அவர் பேர் இப்ப டக்கு ஞாபகம் இல்ல, பாவச்சேத தொடங்கும். அப்போ அவரு 2 பேரையும் தூக்கிட்டு போயிடுவார். அப்போ சண்டைக்கு கிருஷ்ணர் போறார். அவருக்கு ஏற்கனவே வரோம், எனக்கு ஏதாவது ஆபத்துன்னா நீ வந்து சண்டை போடணும்னு சிவபெருமான் கிட்ட வாக்குறுதி வாங்கி வச்சிருந்தார். அப்ப அவருக்கு ஆதரவா சிவபெருமான் சண்டைக்கு வர்றார். அப்போ கிருஷ்ணன் சிவனை எதிர்த்து சண்டை போடணும். அப்பதான் உஷைய மீட்க முடியும். பேரனோட நினைக்கிற பேரன் அல்லது பையனோட மீட்க முடியும். பிரத்யும்னன் அவருக்கு ஒரு மகன் நினைக்கிறேன். பேரன் பேரு ஞாபகம் இல்ல. உஷையும் அனிருத் அனிருத்தன் பேரன் தானே? சரி. அதுலயும் அரசுரன் பேரு பானாசுரன் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு பேரு தான் இங்க கன்னியாகுமரி பகவதி, அந்த அசுரன் பேரும் பானாசுரன் தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு நாள் யாருக்கோ கதை சொல்லும் போது அசுரன் பேரு ஞாபகம் வரல. கன்னியாகுமரி பகவதியும் அது ஒரு பானாசுரன். திருமணமாகாத பெண்களாகத்தான் கொல்லப்படணும், திருமணம் ஆகாத பெண்ணா இருக்கணும். அதனால கன்னியாகுமரி தேவி கன்னியாகவே இருந்தால்தான் அது நடக்குங்கிறதுனால சிவபெருமான் சுச்சீந்திரத்துல இருந்து கல்யாணம் பண்ண போகும்போது பழுக்கம்பாறையில நாரதரா இந்திரனா மறந்துவிட்டேன் வந்து கூவி லேட் ஆகி போச்சுன்னு கள்ளக்கணக்கு காட்டி அவர் டைமுக்கு கிளம்பி வந்தாரு. இவங்க குறுக்க வந்து சேவல் கோழி மாதிரி வந்து கூவி லேட்டா போறீங்கிற மாதிரி சிவபெருமானுக்கு ஒரு பிரமையை உண்டாக்கி அவர் அதனால லேட் ஆகி போச்சுன்னு போகல. பார்வதி காத்திருந்து அந்த கல்யாணத்துக்கு செய்த
சாம்பார், அவியல், பொரியல் எல்லாத்தையும் விசிறி எறிஞ்சாங்கன்னு, அதுதான் இப்ப கன்னியாகுமரி பகுதியில கலர் கலரா மண்ணா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இந்தியன் ரேர் எர்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் கண்டுபிடிச்சு நியூஸ் 7 தொலைக்காட்சிக்காரன் அத கொள்ளையடிச்சு வெளிநாட்டுக்கு வித்து காசு பண்ணி கோடீஸ்வரன் ஆகிட்டு இருக்கிறான். அதுலயும் ஒரு பானாசுரன் உண்டு. இது இன்னொரு பானாசுரன், கிருஷ்ணனுடைய கதையில வரக்கூடிய பானாசுரன். அதுலயும் சிவபெருமான் அவருக்காக வேண்டி சண்டை போட வந்தார்னு. இப்போ எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.